வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு ஆங்கில புத்தகம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 4வது பாடம் மை ஃபன் டைம். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாட் டு யூ லைக் டு டூ, ரைட் யுவர் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே ஃபஸ்ட்டு அவங்க எழுதி காட்டியிருக்காங்க பாருங்கள். டு யூ லைக் டு ஸ்விம் இன் பாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எஸ் ஐ லைக் டு ஸ்விம் in the pond. No, I don't like to swim in the pond. 2 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம எழுதினா போதும். கீழே பாருங்கள், நம்ம எழுதிருக்கோம். Do you like to grow plants? Yes, I like to grow plants. Do you like to play with your friends? Yes, I like to play with my friends. Do you like to catch fish? Yes. No, I don't like to catch fish. Do you like to sew clothes? No, I don't like to sew clothes. Tick the correct sentence for the picture அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்சருக்கு பொருத்தமான அந்த சென்டென்ஸை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க கட்டத்துக்குள்ளே. ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளது தான் இதுக்கு கட்டத்தில் நம்ம டிக் பண்ணிட்டோம். 2வதுக்கு செகண்ட் உள்ளது தான் அதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை ரீட் பண்ணிவிட்டு டிக் பண்ண சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் மேலே ஃபஸ்ட்டு ஒரு படம் இருக்குது பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது தான் வரும். அடுத்து 2வதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது தான் இதுக்கு சரியானது. நம்ம டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பேசேஜை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். வாசித்த பிறகு கீழே கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி பாருங்கள். வாட் டஸ் நிலா டூ இன் ஹர் ஃப்ரீ டைம்? கார்டனிங். சரியானது தான். அடுத்து செகண்ட் பாருங்கள். வாட் இஸ் நிலா எவ்ரிடே ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு டாக்கிங் டு பிளான்ஸ் இதான் அந்த பேசேஜை படித்து பார்த்தா அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து தேர்ட் ஒன், வாட் இஸ் சஞ்சுஸ் ஹாபி? சைக்கிளிங். அடுத்து ஃபோர்த் ஒன், ஹூ ஜாயின்ஸ் சஞ்சு இன் சைக்கிளிங்? ஹிஸ் ஃப்ரெண்ட். ஃபிஃப்த் ஒன், வாட் பிக்சர்ஸ் டஸ் ராஜா நாட் டேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பீப்புள் இதுதான் சரியானது. அடுத்த பக்கத்தில் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பகுதியையும் குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். கீழே கேள்விகள் இருக்குது பாருங்கள். முதல் கேள்வி, வான் இஸ் ஹாபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வான் இஸ் ஹாபி இஸ் கார்டனிங். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் உள்ளது தான் சரியானது. அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம டிக் பண்ணிட்டோம் பாருங்கள். அதை எடுத்து இந்த கோட்டை எழுத சொல்லுங்கள். தேர்ட் ஒன் பாருங்கள். when does her family spend time in the garden? In the evening, her family spent time in the garden. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். does she pluck the flowers from the garden? No, she does not pluck any flowers from the garden. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஆன்சர் நம்ம எழுதியிருக்கிறோம். gardening makes her feel unhappy and joyful. ஹாப்பி அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வேர்டை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பயன்படுத்தி தான் இந்த சென்டென்ஸை மேக் பண்ணியிருக்கிறோம். ஹாப்பி அதுக்கு அன்ஹாப்பி அப்படின்ட்டு வரணும். அதை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீட் இட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன ஸ்டோரியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் ரைட் யுவர் டைரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மை டைரி அப்படின்னு போட்டு டேட்டு ஏதோ ஒரு டேட்டு போட்டுக்கலாம். இங்கே ஒரு சாம்பிளுக்காக நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். ஐ பேக்டு மை க்ளோத்ஸ். அடுத்த டேட்டு போட்டிருக்காங்க. ஐ ட்ராவல்டு பை ட்ரெயின். ஐ சா மெனி பில்டிங்ஸ். அடுத்த டேட்டில் ஐ விசிட்டட் த பீச். அடுத்த டேட்டில் ஐ விசிட்டட் எ ஷூ. ஐ சா மெனி அனிமல்ஸ். இதே போல் குழந்தைகள் சென்று வந்த ஏதாவது ஒரு பகுதியை பற்றி அல்லது வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் அந்த தேதி போட்டு நோட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் ஒரு மாதிரிக்காக தான் நம்ம எழுதியிருக்கிறோம். குழந்தைகளை இதே போல் செய்ய சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் ரீட் அண்ட் ரைட் த அப்ரோப்ரியேட் சென்டென்ஸ் அண்டர் அண்ட் சூட்டபிள் பிக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு கீழே இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. சிட்டி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருத்தமான சென்டென்ஸ் எடுத்து எழுதணும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள இங்கே பாருங்கள்,
2 பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து இந்த சிட்டிக்கு பொருத்தமான சென்டென்ஸை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுத சொல்லுங்கள் குழந்தைகளை. அடுத்து வில்லேஜ் அப்படின்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பொருத்தமான சென்டென்ஸை மேலேருந்து கீழே எடுத்து எழுத சொல்லுங்கள். நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல் செய்ய சொல்லுங்கள். ரீட் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. வாட் டிட் சந்தோஷ் டூ ஆன் 11th and 13th ஏப்ரல், ரைட் இட் இன் த ஸ்பேஸ் கிவன். சந்தோஷ் 11th அன்றைக்கும் 13th அன்றைக்கும் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க. நம்ம அந்த டைரி இங்கே பாருங்கள். ஐ ட்ராவல்டு பை பஸ், ஐ சா மெனி ட்ரீஸ், ஐ சா பேடி ஃபீல்ட்ஸ், தி வில்லேஜ் வாஸ் க்ரீன் அண்ட் ஃப்ரீ பொல்யூஷன். அது அடுத்தது பாருங்கள். 13th ஏப்ரலில் வந்து என்ன எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான் அப்படிங்கிறத டைரியில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஐ விசிட்டட் த வில்லேஜ் பாண்ட் அண்ட் ரிவர், ஐ சா மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங், தி ரிவர் வாஸ் ஸோ க்ளீன், ஐ குட் see த பெபிள்ஸ் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் இன் த ரிவர் பெட். இதே போல் குழந்தைகளை தாங்களாகவே பார்த்து எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் மை ஜேர்னல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்க்க சொல்லுங்கள் குழந்தைகளை. படித்து பார்த்துட்டு கீழே அதே போல் எழுத சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஐஎம் அப்படின்ட்டு குழந்தைகள் பெயரை இங்கே போட்டுக்க சொல்லுங்கள். இங்கே நான் ஒரு மாதிரிக்காக எழுதி காட்டியிருக்கிறேன். இதே போல் குழந்தைகள் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க.